ஹரே கிருஷ்ணா. 25 ஸ்லோக பார்க்கலாம். லபந்தே பிரம்ம நிர்வாணாம் ருஷய ஷீன கல்மஷா சின்னத்வைத்த யதாத்மான சர்வபூதஹிதே ரதா. கிருஷ்ண பக்தியில் முழுமையாக ஈடுபட்டு இருக்கவங்க மட்டும்தான் உலகில் உள்ள எல்லா உயிர் வழிக்கும் நல்லது செய்பவங்கன்னு சொல்ல முடியும். எல்லாவற்றின் மூலமாக கிருஷ்ணர் என்னும் ஞானத்தை எப்போது ஒருவர் உண்மையை அடைகிறாரோ அப்போதான் அதே போல உணர்வில் செயல்படும் போது அவர் அனைவருக்குமே செயலாற்றுறாங்க. கிருஷ்ணரே பரம உரிமையாளரும் பரம நண்பர் என்பதை மறைந்துள்ளதே மனித குலத்தின் துன்பங்களுக்கும் காரணம். அதனால தான் மனித குலத்தினிடையே இந்த உணர்வை புதுப்பிப்பதற்காக செய்யப்படும் செயல்தான் மிக உயர்ந்த சமூக சேவையாகும். பரத்தில் முக்தி அடைந்தவராக இல்லாத நிலையில் ஒருவரால் இதே போல முதல் தர சமூக நலத்தொண்டில் ஈடுபட முடியாது. கிருஷ்ண பக்தருக்கு அவரது ஒப்புயர்வற்ற நிலையில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு இருப்பதனால அவங்களிடம் எந்த சந்தேகமும் இருக்காது. இதுதான் தெய்வீக அன்பினோட நிலையும் கூட. மனித சமுதாயத்தில் உடல் சம்பந்தமான தொண்டுகளை மட்டும் செய்யறதுல ஈடுபட்டு இருப்பாங்க. உண்மையில் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. இந்த வெளிப்புற உடலுக்கும் மனசுக்கும் தரப்படும் தற்காலிக நிம்மதி திருப்திகரமானதாக இருக்கும். இல்லை திருப்திகரமானதே இல்லை. முழுமுதற் கடவுளான உறவை மறந்திருப்பதே தான் வாழ்க்கை போராட்டம் துன்பங்களுக்கு மூல காரணம் என்பதை தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணருடனான தனது உறவை முழுமையாக உணர்ந்தவங்க இந்த ஜட உலகத்தில் வசிக்கும் போது முக்தி பெற்ற ஆத்மாவா ஆறாங்க. 26 ஸ்லோகம் பார்க்கலாம். யத் பாத பங்கஜ பலாஷா விலஷ்பக்தயா கர்மாஷம் கிருதித்தம் புத்க்ரத எந்தி சந்த தத்வன்னரிக்த மதயோ யதயோ பிருத்த ஸ்ரோதா கணாஸ்தம் அரணம் பஜவாஷு தெய்வம். பக்தி தொண்டுல மூலமாக பரமபுருஷ பகவானான வசுதேவரை வழிபட முயற்சி செய்யணும். பலநோக்கு செயல்களுக்காக ஆழமான ஆசைகளை வேறறுத்துட்டு இறைவனின் பாத கமலங்களுக்கு சேவை செய்து திவ்யமான ஆனந்தத்தில் ஆழ்ந்திருக்கும் பக்தர்கள் தங்களுடைய புலன்களின் உந்துதலை திறம்பட கட்டுப்படுத்தவும் முடியும். ஆனால் ரொம்ப சிறந்த சாதுக்களாலும் அதே போல் கட்டுப்படுத்த முடிய சாத்தியமும் இல்லை. செயலின் பலனை அனுபவிப்பதற்கான ஆசையை கட்டுப்படுத்த ரொம்ப சிறந்த சாதுக்களும் பெரும் முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு கடினமாக திகழ்வதற்கும் இந்த விருப்பங்கள் கட்டுண்ட ஆத்மாவினில் ரொம்ப ஆழமாக வேறும் கிருஷ்ண உணர்வின் மூலம்தான் இடையராத பக்தி தொண்டில் ஈடுபட்டு தன்னுணர்வை பக்குவமடைந்துள்ள கிருஷ்ண பக்தர் ரொம்ப சீக்கிரமே பரதத்தில் முக்தி அடைகிறாங்க. அந்த தன்னுணர்வு முழு ஞானத்தை அடைய அவங்க எப்போதுமே சமாதி நிலையில் இருக்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ மீன் பார்வையாலும் ஆமை தியானத்தாலும் பறவை தொடுவதனாலும் தங்களது குழந்தைகளை வளர்க்குது. பத்மஜனே அதே போல் நானும் செய்கிறேன். மீன் தனது குஞ்சுகளை பார்வையினாலேயே வளர்க்குது. ஆமை அதோட குட்டியை தியானத்தினால வளர்க்குது. ஆமை முட்டை கரையில் இருக்கும். ஆனால் நீரில் இருக்க ஆமை அந்த முட்டையின் மீது தியானம் செய்யுது. அதே போல தான் கிருஷ்ண உணர்வில் உள்ள பக்தர் இறைவனின் இடத்தை விட்டு வெகு தூரத்தில் இருந்தாலும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுவதன் மூலம் அவரை இடையறாத எண்ணி தன்னை அந்த இடத்திற்கு உயர்த்தி கொள்ள முடியும். அவர் ஜட துன்பங்களில் வழியின உணர்வதும் இல்லை. கஷ்டம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இந்த நிலை தான் பிரம்ம நிர்வாணம். பிரம்ம நிர்வாணம்னா பரத்தில் இடையூறாது லயித்து இருக்கிறதுனால ஜட துயரங்கள் மறைந்துள்ள நிலை தான் பிரம்ம நிர்வாணம்னு சொல்லப்படுது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா.